இந்த ஒரு சின்ன வீடியோவை பார்க்குறது மூலயமா நீங்கள் தௌசண்ட்ஸ் to லேக்ஸ் ஆஃப் ரூபீஸை சேவ் பண்ண முடியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். பர்சன் ஏ, பர்சன் பி ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அப்ரோச் பண்ணுறாங்க. அதில் பர்சன் ஏ ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுருக்காரு, பர்சன் பி ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லை. இந்த சினாரியோவில் அவங்களுக்கு சார்ஜஸ் எப்படிலாம் வரும்ன்றதை இந்த ஒரு சின்ன ஸ்லைடில் நான் காட்டுறேன். அட்மிஷன் ஃபீஸ், ஆப்ரேஷன் சார்ஜஸ், ரூம் ரெண்ட், அதர் சார்ஜஸ்ன்றது என்னென்னா நர்சிங் ஃபீஸ், டாக்டர் விசிட்டிங் ஃபீஸ், ஃபார்மசி பில்ஸ், ஸோ அது மாதிரி இருக்கிற சார்ஜஸ். இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணும்போது ஏக்கு வந்து 2,15,000 பிக்கு வந்து 3,03,000 சார்ஜஸ் வருது. இது மூலயமா ஏ எவ்வளோ பே பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 0 to 5,000 rupees தான் பே பண்ணுவார். ஏன்னா அவர்கிட்ட ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது. பி எவ்வளோ பே பண்ணுவார் பார்த்தீங்கன்னா என்டையர் 3,03,000 அவர் பாக்கெட்டில் இருந்து தாங்க அவர் பே பண்ணி ஆகணும். 3,03,000ன்றது நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அவங்களோட ஒரு 4 to 5 months சேலரியாகவும் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சேமிப்புன்னு வச்சா மேபி அது அவங்களோட 1 or 2 இயர்ஸோட ஹார்ட் ஏர்ன்டு சேவிங்ஸாக கூட இருக்கலாம். இன்சூரன்ஸ் இருக்கிறவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் காஸ்ட் அதிகமாக இருக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் கிட்ட அக்ரிமெண்ட் போடும்போதே அவங்களோட சார்ஜஸ் என்ன, ரூம் ரெண்ட்ஸ் என்ன, அதர் சார்ஜஸ் என்ன அப்படின்றதெல்லாம் கேட்டு வாங்கி அவங்க டேட்டாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் ஹாஸ்பிட்டல்ஸ்னால் என்ன பண்ண முடியாதுன்னா அவங்களோட சார்ஜஸை டைம் டு டைம் ஏற்றி காட்ட முடியாது. ஸோ என்ன டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்களோ அதை தான் அவங்களால பில் பண்ண முடியும். அதே மாதிரி தேவையில்லாத ட்ரீட்மெண்ட்ஸை அவங்களால பில்லில் காட்ட முடியாது. ஏன்னாக்கா இந்த டிசீஸுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கணுன்றது இன்சூரன்ஸ் டாக்டர்ஸுக்கும் நல்லாவே தெரியும். நான் சொன்னது ஒரு சாதாரண எக்ஸாம்பிள் தாங்க. இதுவே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ட்ரீட்மெண்ட்ஸாக இருந்ததுன்னா ஒரு 10 days வரைக்கும் கூட நம்ம ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ணி இருக்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி சினாரியோவில் என்ன நடக்கும்ன்றதை நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது மூலயமா நீங்கள் உங்களோட சேமிப்பை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல்ஸ் தேவையில்லாமல் உங்கள் மேலே திணிக்கிற பல செலவுகளையும் நீங்கள் கட்டுப்படுத்தலாம். நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களா? உடனே நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, கீழே இருக்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் சில டீட்டெயில்ஸை மட்டும் அப்டேட் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு டைரெக்டாக கால் பண்ணி உங்களுக்கு கைட் பண்ணுறேன். அதிக புக்கிங்ஸை ஹேண்டில் பண்ண முடியாதுன்றத காரணத்துக்காக நாங்கள் இப்போதைக்கு வெறும் 10 slots மட்டும் தான் அவைலபிளாக வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் உடனே உங்களோட காலை புக் பண்ணிக்கோங்க. இது தவிர வேறு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிக்கும் நாங்கள் 5% வரைக்கும் டிஸ்கவுண்ட் தரோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான நீங்கள் இப்போ ஒரு சேலரிடு எம்ப்ளாயியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான டேக்ஸ் ஃபைலிங் அண்ட் டேக்ஸ் பிளானிங் ஃபார் 1 year ஃப்ரீயாக பண்ணித்தரோம். நீங்கள் வெளில பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 3,000 to 4,000 வரைக்குமே சார்ஜஸ் பண்ணுறாங்க. அது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக பண்ணித்தரோம். இது தவிர உங்களுக்கு லைஃப் லாங் சப்போர்ட், கிளைம் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, இல்லை ஹெல்த் இன்சூரன்ஸ் வேறு எந்த ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, லைஃப் லாங் ஃப்ரீ சப்போர்ட் எங்ககிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டிலே பண்ணாதீங்க. உடனே சீட்ஸ் ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆகிறதுக்குள்ளே உங்களோட காலை புக்